நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. மே 30 வைகாசி விசாகம். அன்றைய தினம் இந்த ஒரு இலை மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா ராஜயோகம் வரும். எங்கிருந்தாவது பணம் கைக்கு வந்து சேரும். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகன் அவதரித்த தினம். இன்றைய தினம் முருகபெருமானுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளை நம்ம தவற விட்டுடவே கூடாது. வைகாசி மாசத்துல பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் இந்த வைகாசி விசாகம். வைகாசி விசாக நாளில் முருகபெருமான் வந்து தாமரை மலரில் அவதரித்த திருநாள். அன்றைய தினம் முருகபெருமான் வீற்றிருக்கக்கூடிய எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா விழாக்கோலம் காணும். அன்றைய தினம் சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்திற்கு சந்தனத்தால் அபிஷேகமும் மனமுள்ள மலர்களால் அலங்காரமும் செய்வார்கள். இன்றைய தினம் பௌர்ணமினால் கிரிவலம் போனீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு. இந்த நாளில் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய நம்மாழ்வார் அவதரித்த தினமும் இந்த வைகாசி விசாகம்தான். புத்த பெருமான் அவதரித்ததும் சரி, ஞானம் பெற்றதும் சரி, முக்தி பெற்றதும் சரி இந்த நாளில் தான். பொதுவாக ஐப்பசி பௌர்ணமி நாளன்று தான் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக வைபவம் நடைபெறும். ஆனால் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரருக்கு வைகாசி பௌர்ணமியில் தான் அன்னாபிஷேகம் நடைபெறும். இன்றைய தினம் யாராவது இல்லாத ஏழை எளியவருக்கு உங்களால் முடிந்த அளவு உணவு, எவ்வளவுதானே இல்லை, ஒரு தயிர் சாதமோ எப்படி உங்களால் முடியுதோ அது போல் வாங்கி கொடுங்க. 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் முருகபெருமானுக்கு மிக மிக உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் நாம் முறையாக விரதம் இருந்து அனுஷ்டித்தால் நம்ம முருகபெருமானோட அருளால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் வந்து முருகபெருமானோட சிலை இருக்குது, படம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தொடச்சி சுத்தம் செய்து, சிலையாக இருந்தால் அபிஷேகமெல்லாம் செய்து, செவ்வரளி மலர், பன்னீர் ரோஜா, இது மாதிரி வெற்றிப்பூ இருக்கு இல்லையா, அந்த வெற்றிப்பூ இதை வைத்து நீங்கள் அலங்காரம் செஞ்சு முருகபெருமானுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது நெய்வேத்தியமாக வச்சு கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகள் இது மாதிரி பாராயணம் செய்து ஒருவேளை மட்டும் உணவு உண்டு நீங்கள் மன தூய்மையோட முருகபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகபெருமானோட அருளை நீங்கள் முழுமையாக பெறலாம். இந்த வருடம் வைகாசி விசாகமானது மே 30 சனிக்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் விசாக நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மே 29 விசாக நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது. மதியம் 12:03 விசாக நட்சத்திரம் மே 29 ஆரம்பித்து மே 30 மதியம் 2:18 வரையும் விசாக நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் விரதம் இருந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா நீங்கள் மதியம் 2:18 நீங்கள் விரதம் இருந்துடுங்க. அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் முடிவடைந்து விடுகிறது. நீங்கள் பரிகாரம்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஈவினிங் செய்யலாம். ஆனால் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை நீங்கள் மதியம் 2:18 செஞ்சுருங்க. இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12:54 பௌர்ணமி திதி ஆரம்பித்து மே 31 பௌர்ணமி திதியானது மதியம் 2:45 வரையும் இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30 மேலே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஏன் அப்படின்னா வானில் நிலவு தோன்றக்கூடிய நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறது தான் சிறப்பு. நவகிரகங்களில் இந்த செவ்வாய் பகவானோட அருள் இருந்தால் தான் ஒருவருக்கு வீடு, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வம் எது, அதாவது அங்காரகனுக்குரிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகபெருமான் தான். அப்போ முருகபெருமானோட அருள் நமக்கு இருந்தாவே ஒருவருக்கு வீடு, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, இது எல்லாமே உங்களுக்கு சரியாக கிடைக்கும். அதனால் வைகாசி தினத்தில் இந்த அங்காரகனையும் முருகபெருமானையும் நினச்சி நம்ம இந்த பரிகாரத்தை செய்வோம். இதற்கு நம்ம பயன்படுத்த போகிற இலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை.
இந்த அரச இலையில தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். இந்த அரச இலையை பற்றி, இதனுடைய மகிமையை பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடியது. இந்த துவரம்பருப்பு சிறிது எடுத்து வச்சுக்குங்க. இதோடு நம்ம பயன்படுத்த போகிறது சோம்பு. இந்த சோம்பு அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரத்துக்கு ஏற்றது. மந்திரம், தந்திரம், யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தந்திர வழிபாட்டுக்குன்னு சில உரியது, மந்திர வழிபாட்டுகளுக்குன்னு சில பொருட்கள் உரியது. இந்த தந்திர வழிபாட்டுக்கு உரியது, தாந்திரீக பரிகாரத்துக்கு ஏற்றது அப்படின்னு இந்த சோம்பை சொல்லுவாங்க. இது 1/4 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது டீஸ்பூன் அளவில் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு ஸ்பூனில் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. சிறிது வேணும், அவ்வளவுதான். இப்போ இந்த அரச இலையை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிடுங்க. அதற்கு பிறகு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அதுக்கு மேலே சிறிது துவரம்பருப்பு வச்சுக்குங்க. அது மேலே சோம்பு சிறிது வச்சுக்குங்க. இப்போ ஒரு தீபம், ஒரு அகல் விளக்கு, அது புதுசாகவும் இருக்கலாம், பழைய விளக்காகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். மார்கழி 1ஆம் தேதி அப்படிங்கிறதுனால நீங்கள் புது விளக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது. இதில் நெய் ஊற்றியும் ஏற்றலாம், நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம். வீட்டில் பெண்கள் மாதவிடாய் காலமாக தீட்டு நேரமாக இருந்தால் இதை ஏற்றக்கூடாது. ஆண்கள் ஏற்றலாம். குழந்தைகள்லேருந்து யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் பிறப்பிறப்பு தீட்டு, மாதவிடாய் தீட்டு இது மாதிரி இருந்தால் ஏற்றாதீங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சுருங்க. இதில் ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்குங்க. அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்ச பிறகு அதில் போட்டுக்குங்க. அடுத்து துளி பச்சைக்கற்பூரம் அந்த எண்ணெயில் போட்டுக்குங்க. சோம்பு அப்படிங்கிறது பண வசியத்திற்குரிய ஒரு பொருள். செவ்வாய் பகவானுக்குரியது இந்த துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்போட இந்த சோம்பு சேர்த்து நம்ம இப்படி தீபம் ஏற்றுவதால் நமக்கு கடன் பிரச்சனை நீங்கும். பணமானது நமக்கு பல வழிகளில் வரத் தொடங்கும். நீங்கள் காலையிலேயே இன்றைய தினம் மார்கழி 1 அப்படிங்கிறதுனால முருகனோட சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குங்க. நெய்வேத்தியமாக காலையிலேயே ஒரு கற்கண்டோ இல்லை பேரிச்சம்பழமோ உலர் திராட்சையோ ஏதோ ஒன்று நெய்வேத்தியமாக வச்சுருங்க. வைக்கலை அப்படிங்கிறவங்க ஈவினிங் கட்டாயமாக இந்த தீபம் ஏற்றும் போது ஏதாவது நெய்வேத்தியமாக வச்சிருக்கணும். இப்போ இப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகனோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள். முருகனோட மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் கந்தகுரு கவசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய சக்தியை பற்றி நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த தீபமானது 1 மணி நேரம் எரிந்த பிறகு அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய சோம்பும் துவரம்பருப்பையும் கொண்டுட்டு போய் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். இது போல் நம்ம தீபம் ஏற்றுவதால் நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்.